இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து கலிஃபோர்னியாவுடைய நிலவரத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேற்றமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 40,000 ஏக்கரில் பிடிச்சிருந்த தீயை நாங்கள் கண்டாமினேட் பண்ணியிருக்கோம், ஓரளவுக்கு என்ன பண்ணியிருக்கோம், அதை கட்டுப்படுத்தியிருக்கோன்னு இருக்காங்க. முழுசாக அணைக்கலை, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அதை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய தகவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது, நேற்று ஒரு காற்று ஏற்பட்டு அதிகமாக சேதம் ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. நேற்று அதுக்கப்புறம் ஒரு ஓய்வு கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஆனால் இது நிரந்தரம் இல்லை. இன்னும் 4-5 நாட்கள் மட்டும்தான் இதுக்கான சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு. ஏன்னா மறுபடியும் 4-5 நாட்கள் கழித்து ஒரு பெரிய புயல் காற்று வரப்போகுது. இப்போதைக்கு பார்க்கும்போது தற்காலிகமாக இன்றைக்கி எந்த ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனும் புதுசாக இன்னும் கொடுக்கப்படலை. அந்தளவுக்கு இந்த நிலைமை வரையும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கனால எரியக்கூடிய நெருப்புகள் எரிஞ்சிட்ருக்கோ தவிர புதுசாக இருக்கக்கூடிய இடங்களுக்கு பரவுவதற்கு தேவையான காற்று இன்னைக்கு ஏற்படாமல் இருக்கிறதுனால ஒரு நல்ல செய்தியாக அவர்களுக்கு அது இருந்திருக்கு. அதே நேரத்தில் என்னதான் கட்டுப்படுத்தியிருக்காங்க காட்டு தீயெல்லான்னு கேட்டால், பேலிசைட்ஸில் இதுவரையும் 55% கட்டுப்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் என்னதான் இதுவரை கட்டுப்படுத்தியிருக்காங்கன்னு கேட்டால், பேலிசைட்ஸில் 22% கட்டுப்படுத்தியிருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தி தான் அவங்களுக்கு. ஏன்னா 14% தான் அவங்களுக்கு இதுவரையும் கட்டுப்படுத்த முடிஞ்சு. தினமும் 2% கட்டுப்படுத்திட்டு இருந்தவங்க இப்போ இந்த 14க்கு அப்புறம் 22 ஒரே நாளில் கட்டுப்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா நேற்று ஒரு நாள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10% கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு. இருக்கிறதுலே நம்பர் 1 பரவப்பட்ட தீயில பேலிசைட் தான் நம்பர் 1 இருந்திருக்கு. அதாவது இந்த வரலாற்றிலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 1000 வருஷ வரலாற்றிலேயே இவ்வளோ பெரிய காட்டுத்தீ பேலிசைட் அப்படிங்கக்கூடிய அந்த ஏரியாவை தவிர வேற எங்கேயுமே பரவலைன்னு சொல்லலாம். அந்த தீயை இப்போ 22% கட்டுப்படுத்தியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. 22னா மிச்சம் இன்னும் எவ்வளோ இருந்துட்டு இருக்குது? இருக்கிறதெல்லாம் 78% அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஏக்கரில் எரிஞ்சிட்டு தான் இருக்கு. ஆனாலும் கட்டுப்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது அங்கிருந்து மற்ற இடத்துக்கு பரவறதுக்கான வேலை இல்லாமல் அதை நிறுத்தி வச்சிருக்கனால அந்தந்த இடங்கள் எரிஞ்சு அப்படியே சாம்பலாகி அதுவே அணைஞ்சிரும். அந்த மாதிரியான வேலைகளை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் E10 தீயை 55% கட்டுப்படுத்தியிருக்காங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றம் தான். நேற்று இருந்ததை விட இன்னைக்கு 2 மடங்காகவே கட்டுப்படுத்திட்டாங்க. அது இல்லாமல் அஸ்ட் தீயை 98% கட்டுப்படுத்திட்டோங்கிறாங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது இல்லாமல் கடைசியாக ஆட்டோ ஃபயர் இது இந்த பென்சியூர் பகுதியில், அந்த தெற்கு பகுதியில் புதுசாக கிளம்புச்சு. முந்தானத்து நைட் நம்ம சொல்லியிருப்போம், பென்சியூர் அப்படின்னு சொல்லக்கூடிய தெற்கு பகுதியில் அப்படியே புதுசாக கிளம்பி இருக்குது அப்படின்னு சொன்னோம். அது ரொம்பவே அதிக மதிப்பிலான தொழில் கூடங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லியிருந்தோமா, அந்த இடத்துல இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 85% கட்டுப்படுத்திட்டாங்க. ஏன்னா அந்த இடம் ரொம்ப முக்கியங்கிறதுனால ஆரம்பித்த 1-2 நாள்லேயே 85% கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. பென்சியூர் மட்டும் அழிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு பொருளாதாரம் அதிக நெருக்கடி ஏற்படுங்கிறதுக்காக ஆரம்பத்திலே கட்டுப்படுத்திட்டாங்க. அப்போ இந்தளவு கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் மக்கள் நேற்று தான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய இன்சூரன்ஸை கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இத்தனை நாள் இல்லாமல் நேற்றுலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோ பைடனுடைய ஆட்சியில் தான் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நாங்கள் முழுசாக 100% உங்களுக்கான நஷ்டஈடை கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் இது ட்ரம்ப்புக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, ஜோ பைடன் இருக்கும் போதே நம்ம கிளைம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மக்கள்லாம் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய இன்சூரன்ஸை கிளைம் பண்ணுறாங்க. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஒவ்வொரு வீட்டுக்குமே அவங்க வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா அது காட்டு தீ பரவக்கூடிய ஏரியா தான். வருஷம் இப்படிலாம் நடக்கும். அதனால அங்கே இன்சூரன்ஸ் வாங்கினவங்களுக்கு நஷ்ட ஈடு கிடைக்குங்கிறனால வாங்கி வச்சுருப்பாங்க. ஒருவேளை வாங்காதவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இதை கிளைம் பண்ண முடியாது. இப்போ அதனால் இன்சூரன்ஸை கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் நம்ம நாட்டில் கூட முழுசாக இருக்காது. அங்கே ஒரு சில விஷயங்கள் வர்றது பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக்காக எப்படி அதெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நேற்று என்ன பண்ணிட்டாங்கன்னா, யூடியூப்ல இருந்தோ அதுக்கப்புறம் கூகுளில் இருந்தோ $15 பில்லியன் என்ன பண்ணிட்டாங்கன்னா மக்களுக்கு நிதியுதவி கொடுத்துட்டாங்க. அந்த நிதி உதவி எந்த ஒரு தடுங்களும் இல்லாமல் மக்களை அடைந்திருக்குது அப்படிங்கிறாங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். யார் டொனேட் பண்ணாலும் அது கரெக்டாக மக்களுக்கு போகிற மாதிரி அங்கே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அவங்க ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த லைப்ரரி எரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் மெடல்ஸ்லாம் எரிஞ்சிருக்கும். இப்போ அவங்க நாடு சம்மந்தமாக முக்கியமாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அதற்கான மெடல்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இராணுவ தளங்கள் இருக்கும். இது எல்லாத்துலேயுமே அந்த முக்கியமான புத்தகங்கள்லாம் இருக்குமே, அது எல்லாத்தையுமே திரும்ப கொண்டு வர போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் நம்ம வேறு எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். இலங்கையிலே ஆகட்டும், இல்லை தமிழ்நாட்டிலே ஆகட்டும், இன்னும் சொல்லப்போனால் பாலஸ்தீனிலே ஆகட்டும், எத்தனையோ இடத்துல லைப்ரரியில் எரிஞ்சு எல்லாமே அவங்களுடைய வரலாறே அழிஞ்சு போயிருந்துச்சு. அதையெல்லாம் திருப்பி கொண்டு வர முடியாத நிலைமையில் இருந்துச்சு. ஆனால் இவங்க என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஒருவேளை சிஸ்டமில் ஆல்ரெடி ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரில. மறுபடியும் அதே லைப்ரரி அதே புத்தகங்களோடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அதே மெடலை நாங்கள் கொண்டு வந்து வைப்போம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து எதெல்லாம் வந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பொருளாக இருந்து அளிக்கப்படுதோ அதையெல்லாம் திரும்ப நாங்கள் கொண்டு வந்து தரப்போகிறோங்கிறத வந்து கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ட்ரம்ப்புடைய ஆட்சியும் வந்து ஒத்துக்கிறாங்க, நாங்கள் கொடுக்க போகிறோன்ட்டு. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க வச்சுட்ருக்காங்க. இது மற்ற எந்த நாடுகள்லையுமே நம்ம பார்க்க முடியாது. இது இல்லாமல் பார்க்கும்போது எல்லாரும் தனித்தனியாக டொனேஷன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தனித்தனியான என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த பள்ளிவாசல் இருக்காங்கன்னா அந்த பள்ளிவாசலை சேர்ந்தவங்க, அந்த தெருவை சேர்ந்தவங்க அவங்க பள்ளிவாசலுக்கு டொனேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க. எல்லாருமே ஆன்லைனில் நாங்கள் இந்த பகுதியில் இப்படி ஒரு பில்டிங் இருந்துச்சு, அதுக்காக எங்களுக்கு டொனேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறம் அந்தந்த மதத்தை சேர்ந்தவங்க இன்னும் அவர்களை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, காசு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன ஆகுதுன்னா டொனேஷன் கலெக்ஷனும் வந்து இப்போ அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் வந்து அங்கே ஃபயர் சர்வீஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, நம்ம நேற்றே சொல்லியிருப்போம், அந்த ஒரு திரவியத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தெளிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு பிங்க் கலர்ல வந்து என்ன பண்றாங்க, தெளிச்சிட்டு இருக்காங்க. அது எதுக்காக தெளிக்கிறாங்கன்னா, முக்கியமா தீ பரவக்கூடாது அப்படிங்கறதுக்காக தெளிக்கிறாங்க. ஏன் தீ பரவுதுன்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் அந்த சூடு வந்து எடுத்ததுக்கு பிறகு அது காஞ்சு போயிடும். காஞ்சு போனது ஈஸியாக பற்றிக்குங்கிறனால தான் அங்கெல்லாம் தீ பரவுது. அதனால இந்த திரவியத்தை வந்து தெரிவிச்சு போடும்போது என்ன ஆயிடும்னா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதம் போகாம அது தக்க வச்சுக்கும். அதனால மரம் செடியெல்லாம் வந்து எரியாது. அதனால மரம் செடி மேலே இன்னும் நிலத்தின் மேலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஈரப்பதம் போகாமல் இருக்கிறதுக்காக, அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ்ல எவாப்ரேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அங்கே இந்த ஒரு திரவியத்தையும் வந்து தொடர்ச்சியாக வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால வந்து நிறைய இடத்துல வந்து தீ பரவாமல் இருந்துட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் சிவப்பாகவே இருந்துட்டு இருக்கு. அதனால என்விரான்மெண்ட்டுக்கு நிறைய பொல்யூஷன் இருக்கு. ஆனால் அந்த பொல்யூஷன்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, உயிர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு முதல்ல இந்த விஷயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது இல்லாமல் நிறைய பேங்க் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எந்த ஒரு வட்டியும் இல்லாமல் உங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸ்க்கு வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து மக்கள் ரொம்பவே வரவேற்கிறாங்க. ஏன்னா தொழில் அழிஞ்சவங்களுக்குலாம் தொழில் மறுபடியும் கிடைக்கிறதுக்காக இந்த ஒரு வேலையை வந்து அங்கே செய்கிறாங்க. நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கடன் வாங்கிக்கோங்க, வட்டி கொடுக்க வேண்டாம், பிஸ்னஸ் செய்யுங்க, கடனை திருப்பி கொடுத்தா போதும். ஏன்னா நீங்களே இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கீங்க, எல்லாமே அழிஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நாட்டில் கூட நடக்காது. அதனால தான் நம்ம இதை வந்து ரொம்ப முக்கியமாக சொல்கிறோம். ஒன்று இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி வாங்குறது, இன்னொன்று வந்து வட்டியே இல்லாமல் கடன்லாம் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து யார் டொனேட் பண்ணாலும் அது கரெக்டாக போய் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சேர்றது, அதுக்கப்புறம் அவங்கவுங்களே அந்தந்த ஏரியாவிலேருந்து அவங்க வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. போஸ்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து என்ன ஆயிடுது, டொனேஷன் வந்து கலெக்ட் ஆயிடுது. அதுக்குன்னு தனியாக ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அமெரிக்காவில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குது. இதை பார்த்தாது மற்ற நாடுகள் என்ன பண்ணலான்னா இதை அடாப்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான இயற்கை பேரிடர் சமயத்துலலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வருஷம் இங்கேயும் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் எந்த ஒரு பிரயோஜனமும் வந்து முழுசாக அந்த மக்களுக்கு போய் சேர்றதே கிடையாது. அவர்கள் மீண்டு வரவே முடியாத அளவுக்கு கஷ்டமாயிடுது. ஆனால் அங்கே வந்து பார்க்கும்போது இப்படியான சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இது இல்லாமல் அங்கே இப்போ வந்து பார்த்தா 30,000க்கு மேலே வந்து மக்கள் அகதிகளாக மாறியிருக்காங்க. அவர்களுக்கு நிறைய சிரமங்கள் இருந்துகிட்ருக்கு. என்னதான் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்து கரெக்டாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஒழுங்காக இருக்காங்களான்னு கேட்டால் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு எஸ்கேப் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா எவ்வளோ வந்து இழப்பு ஏற்பட்டுச்சுன்னு கேட்கும்போது நமக்கு தெரிஞ்சது 275 பில்லியன் US டாலர். ஆனால் அதெல்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். நாங்கள் வந்து 1 மாதம் ஆகும் இதை கால்குலேட் பண்ணுறக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மறுபடியும் 5 நாளில் இன்னொரு புயல் வரப்போகுதுங்கும்போது அதுவும் மறுபடியும் வந்து சேதம் ஏற்படுத்தும். அதனால வந்து இது வந்து காசை வந்து இப்போ நாங்கள் கால்குலேட் பண்ண முடியாது, கால்குலேட் பண்ணுறக்கே 1 மாதம் ஆகுங்கிறாங்க. எப்படியும் வந்து 1000 பில்லியன் US டாலர்லாம் தாண்டும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. காசாவில் அழிவே 40 பில்லியன் தான். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது 1000 பில்லியன்லாம் வரும். கிட்டத்தட்ட 300 மடங்கள்லாம் வந்து அதிகமான இழப்பை இவர்கள் சந்திச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதில் வந்து நிச்சயமாக இவர்கள் மறைத்தாலும் சரி மறைக்காட்டினாலும் சரி பெரிய நஷ்டத்தை தான் இவங்க வந்து எட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்படியே நம்ம காசாவில் பார்த்துட்டோம்னா நேற்று நம்ம சொல்லியிருப்போமே சமாதான நிறுத்தம் வருதுன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி மறுபடியும் இஸ்ரேல் எல்லாமே கையெழுத்தெல்லாம் போட்டு அனௌன்ஸ்லாம் பண்ணியாச்சு. ஒன்று இஸ்ரேல் அனௌன்ஸ் பண்ணாங்க, 2வது அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணாங்க, கத்தார் அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் காசாலையும் அனௌன்ஸ் பண்ணாங்க. எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணி மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கும்போது மறுபடியும் ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. என்ன செய்தின்னு பார்க்கும்போது, இஸ்ரேலுடைய அமைச்சரகத்தில் இருக்கவங்களுக்குலாம் விருப்பம் இல்லை, ஸ்மோட்ரிச் இப்படி சொல்கிறாரு, அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு நபர் இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து எங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு வந்து விருப்பம் இல்லை, பாதுகாப்பு மினிஸ்டருக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதிருப்தியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து போர் நிறுத்தம் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. வருதா இல்லை வந்து இதை முறியடிச்சிருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. கடைசிக்கு அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அங்கேருந்து காசாவில் இருக்கக்கூடிய போராளி குழு வந்து மறுபடியும் புதிய நிபந்தனைகளை விதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க வந்து மறுத்திருக்காங்க, நாங்கள் எந்த நிபந்தனைகளுமே நாங்கள் விதிக்கவே கிடையாது, நீங்கள் முதல்ல கொடுத்தது தான் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் வந்து மாற்றி பேசாதீங்க, இந்த நிறுத்தம் வர்றது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காசா தரப்புலேருந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இஸ்ரேலுக்கு வந்து என்ன பயம்னா,
நம்ம வந்து நிறுத்தம் வந்து கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக அவர்கள் மறுபடியும் அவங்கள ரீபில்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. நிரந்தர நிறுத்தம்னு சொல்கிறாங்க. ஆனால் நிரந்தர நிறுத்தங்கிறது முதல் கட்டமாக கையெழுத்தாகாது. முதல் கட்டமாக கையெழுத்தாகும். அதனால் முதல் கட்டமாக 45 நாட்கள் நிறுத்தப்பட்டால் மறுபடியும் கூட இஸ்ரேல் போர் ஆரம்பித்தாலும் கூட அது இஸ்ரேலுக்கு தான் நஷ்டமாக இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால தான் வந்து இஸ்ரேல் வந்து ஆரம்பத்திலே இதை தடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஆய்வாளர்கள்லாம் இன்னும் ஒரு 40 நாள் கிடச்சா கூட போதும், மறுபடியும் காசாவே அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் மீள கட்டமைத்து விடுவாங்க. அவங்களுடைய குரூப்பு, அவங்களுடைய ஃபார்மேஷன் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிடுவாங்க. அதனால தான் இஸ்ரேல் வந்து தற்காலிகமாக கூட நிறுத்த மாட்டேங்கிறாங்க. லெபனானில் அப்படி நிறுத்துகிறாங்க, ஆனால் காசாவில் அப்படி நிறுத்த மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது. இப்போதைக்கு வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை நின்னால் மட்டும்தான் நமக்கு நெசம்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டினா தொடர்ந்து யுத்தம் தான் நடந்துகிட்ருக்கோம். இதெல்லாம் தான் அங்கேருந்து வந்த முக்கியமான செய்திகள். நம்ம அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம்.